ஹாரர் கேம் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. சோ உங்களுக்காக இந்த வீடியோ. இந்த கேமோட பேரு மட்டில்டா. இது ஒரு பயங்கரமான ஹாரர் கேம். அதாவது நம்ம அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்மளும் நம்ம தங்கச்சியும் தனியா வீட்ல இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது இந்த கேமோட ஸ்டோரி. சோ गाइस இந்த வீடியோ பார்க்கறவங்க மறக்காம இப்பவே வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் ஒரு விஷயம் கேரண்டியா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2-3 இடத்துல பயப்படுவீங்க. Okay, let's get into the gameplay video. ஓகேங்க, இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ இந்த கேம்ல ஆக்சுவலி நம்மளே வந்து ஒரு குட்டி குழந்தை தான். சோ இப்போ நம்ம ரூம்ல தனியா இருக்கோம். ஏய் இங்க பாருங்களேன், பொம்மைலாம் பயங்கரமா இருக்கே. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வெளிய போலாம். ஏய் யாருங்க அது? நம்ம அம்மாவா? ஏய் தங்கக்குட்டி, சீக்கிரமா கிச்சனுக்கு வா. ஏன்னா நானும் உங்க அப்பாவும் உங்ககிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உடனடியா வா, ஓகேவா? அப்படி நம்ம அம்மா வந்து சொல்றாங்க. ஓகே இப்போ நம்ம கிச்சனுக்கு போகணுமா? ஓகே ஒரே நிமிஷம் இருங்க, ரூமை லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஆமாம் இது என்னது? ஆஹா லைட்டுங்க. ஓகே ஸோ இப்போ நான் வெளியே போகிறேன். என்னங்க வீட்டில் ஒரு லைட்டு கூட போடாமல் இருக்காங்க. ஓகே நம்ம மம்மியும் டேடியும் வந்து கிச்சனில் இப்போ இங்கே இருக்காங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம டேடி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஓ நீ ஒரு வழியே வந்துட்டியா, உன் தங்கச்சி எங்க? தயவு செஞ்சு அவன் மேலே இருக்கான்றதை மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, உடனடியாக போயிட்டு உன் தங்கச்சியை கூட்டிட்டு வா. ஏன்னா அம்மா செஞ்ச வச்ச சாப்பாடு வந்து சூடு குறைஞ்சிட்டு இருக்கு, நம்ம உடனடியாக சாப்பிட்டாகணும். உடனே அவளை கீழே வர சொல்லு, இப்போவே சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா வந்து சொல்கிறாருங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம மேலே போயிட்டு நம்ம தங்கச்சியை கூப்பிட்டு வரணுமா? இது என்னது? வாஷிங் மிஷின் இருக்க இடமா இது? ஸோ அடுத்து வாங்க இந்த ரூம் போகலாம். அடாடாடாடாடா என்னங்க இந்த ரூம் இவ்வளோ இருட்டாக இருக்குது, லைட் எங்கே இருக்குன்னு கூட தெரியலங்க. சரி வாங்க நம்ம வேற கேட்ச் போய் தேடலாம். கண்டிப்பாக இங்கே படிக்கட்டு இருக்க மாதிரி இல்லை. இங்கே இருக்கு. ஸோ கைஸ் முதல்ல லைட்டை போட்டுக்கலாம். ஏங்க இவ்வளோ இருட்டான படிக்கட்டு மேலே நம்ம தங்கச்சி இருக்காங்க. இப்போவே எனக்கு ஹாராராக இருக்குங்க, சீரியஸாக சொல்கிறேன். சரி ஓகே ரைட்டு வாங்க இப்போ இங்கே போகலாமா? ஓகே இங்கேயும் இருட்டாக இருக்குது. ஸோ அடுத்து இங்கே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க நம்ம தங்கச்சி. என்னங்க தங்கச்சி ஒரு மாறி இருக்காங்க. நம்ம சொல்கிறோம் மட்டில்டா சீக்கிரம் கீழே வா, ஏன்னா அப்பா கூப்பிட்றாரு அப்படின்றோம். அதுக்கு மட்டில்டா சொல்கிறாங்க இப்போவே வா. ஆமாம் அப்பா வந்து ரொம்ப கோவத்தோடு இருக்காரு, உடனே வா அப்படின்றோம். அதுக்கு நம்ம தங்கச்சி வந்து ஓ அப்படியா, ஆனால் இந்த உலகம் அழிய போகுது அப்படின்றாங்க. நம்ம சொல்கிறோம் ஹே என்ன பேசுகிற, சீக்கிரம் வா அப்படின்றோம். எனக்கு தெரியும் அப்பா கூப்பிட்டாருன்னு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் கொடு, சீக்கிரம் வா, நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்றோம். இங்கே பாரு, நீ ஏன் என்கிட்ட பேசும்போது எப்பவுமே பயப்படுற, என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு நம்ம தங்கச்சி கேட்குறா. நம்ம சொல்கிறோம் உன்னை பார்த்தா எனக்கு பயமாலாம் இல்லை அப்படின்றோம். நீ என்னை பார்த்தா எப்பவுமே பயப்படுற, எனக்கு தெரியும், சரி வா அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு நம்ம தங்கச்சி சொல்கிறா. ஏங்க இவன் பேசுகிறதே ஒரு மாதிரி இருக்குங்க. மேலே தனியாக ரூமில் உட்காந்துட்டு இருக்கா இவ, என்னங்க இப்படி பண்ணுறா? ஓகே இப்போ நம்ம அப்பா சொல்கிறாரு, நான் சொல்கிறத கேளுங்க, நானும் அம்மாவும் இன்னைக்கு நைட்டு வெளியே போகிறோம். ஓ அப்படியா, ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண ஆனிவர்சரி. ஓஹோ அப்படியா விஷயம், ஓகே ஓகே. ஸோ நாங்கள் எங்கே போக போகிறோன்னா ஒரு கான்சர்ட்டுக்கு போக போகிறோம். அது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட், எனக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் பிடிச்சது தானே அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்பா சொல்கிறாரு ஆமாம் எனக்கும் பிடிக்கும் தான், ஆனால் மட்டில்டா உன்னால் எங்கள் 2 பேருக்கும் இப்போ லேட் ஆகிடுச்சு. இல்லை நான் மேலே கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு மட்டில்டா சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று லேட் ஆனாலும் பரவாயில்ல, நாங்கள் இன்றைக்கி அந்த கான்சர்ட்டுக்கு போக போகிறோம். நாங்கள் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துடுவோம், புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் சேஃப்டியாக இருங்க. எவ்வளோ லேட்டாக வருவீங்க டேடி அப்படின்னு நம்ம கேட்குறோம். ரொம்ப லேட்டாகும், நீங்கள் 2 பேரும்